காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்களுடைய நிகழ்வுகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். அப்படி அருமையான ஒரு கிருஷ்ண பக்தர், வடநாட்டிலே தோன்றிய கிருஷ்ண அன்பர். அவருடைய பெயர் ஹரிபாலர். அவர் என்ன தொண்டு செய்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதை சொல்வதற்கு முன்னாடி ஒரு சிறு பாடலினுடைய வரிகளை நாம் பார்க்கலாம். கிருஷ்ண பெருமானுடைய வருகை. இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்க, பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல், மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல், இல்லை என்றொரு நாள் இல்லாமல், இன்னும் என்னும் ஆசை வராமல், தொல்லை என்பது துளியுமில்லாமல், தொற்றும் நோய்கள் பற்றி விடாமல், முதுமை துயரம் மூண்டு விடாமல், படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல், இப்படி பாடியிருப்பார் கவியரசு கண்ணதாசன். இப்படியெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் நாங்கள் நிம்மதியாக உயர்வாக வாழ என்ன வழி? கிருஷ்ண பகவானை சரணடைய வேண்டும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். சரி, என்ன மாதிரியான தொண்டு செய்தார் ஹரிபாலர்? நாம பன்னிரு ஆழ்வார்களுடைய வைபவத்திலே பார்த்திருக்கலாம். திருவங்கை ஆழ்வாருடைய வைபவம் மிகச் சிறப்பாக இருக்கும், சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஏன்னா, அவர் குமுதவல்லி என்ற பெண்ணை மணந்து கொள்ள கேட்ட பொழுது அந்த அம்மையார் 2 நிபந்தனைகளை சொல்கின்றார்கள். ஒன்று, தாங்கள் வைஷ்ணவராக மாற வேண்டும். இன்னொன்று, தினந்தோறும் 1008 வைணவ அடியார்களுக்கு தொடர்ந்து 1 வருடம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று. இந்த 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு திருமங்கை ஆழ்வார்? அவர் இந்த தொண்டுகளை செவ்வனே செய்வார். ஆனால் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. என்னன்னா, சோழ நாட்டுக்கு இவர் கப்பம் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர் கோவில் தொண்டுகளை செய்து கொண்டிருப்பார். அதனால் அவரால் கப்பம் செலுத்த முடியாமல் போனதால் சிறையிலே வைத்து விடுவான் சோழ மன்னன். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவாரு? கனவிலே தோன்றி, தங்களுக்கு ஒரு புதையலை நான் கொடுக்கின்றேன், அதை வைத்து இந்த சோதனையை தாங்கள் தகர்த்து விடுங்கள் அப்படின்னு. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு வேலை செய்வாரு திருமங்கை ஆழ்வார். அது என்னன்னா, அதுதான் ஹைலைட். அவர் கொள்ளையிடுவார். பல பணக்காரர்களை கொள்ளையிட்டு அந்த பணத்தை கொண்டு அவர் கோவில் அரப்பணியை செய்வார். இப்படி கொள்ளையிட்டு ஒரு கிருஷ்ண பக்த கிருஷ்ண அடியவர்களுக்கு அமுது படைத்தார். அவர்தான் ஹரிபாலர். அவர் மிகப்பெரிய செல்வந்தராக விளங்கினார். ஆனால் அடியார்களுக்கு அதிதி சத்காரம் செய்து செய்து அவருடைய செல்வ வளம் சுருங்கி போய்விட்டது. இப்பொழுது அவருடைய மாளிகை போன்ற வீடு கிடையாது. அதை வைத்து அவர் என்ன பண்றாரு? கிருஷ்ண அடியவர்களுக்கு அமுது படைத்து கொண்டே இருப்பதால் அவருடைய செல்வம் குறைந்து விட்டது. இப்பொழுது குடிசைக்குள் இருந்தாலும் ஹரிபாலர் இந்த நியமமான தொண்டை தொடர்ந்து செய்து வருகின்றார். என்னன்னா, எப்பாடு பட்டாகிலும் என்னுடைய இந்த நியமத்தை நான் தொடர்ந்து செய்வேன் என்ற சங்கல்பம் செய்து கொண்டு அவர் கிருஷ்ண அடியவர்களுக்கு அறுசுவை உணவை கொடுக்கின்றார். ஆனால் ஒரு உபாயத்தை அவர் மேற்கொண்டார். அது என்னன்னா, அவருடைய சொந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு காடு இருந்தது. அந்த காட்டை தாண்டி தான் இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டும். பல பணக்காரர்கள் அந்த வழியாக செல்லும் போது இவர் என்ன பண்ணுவாரு? கையிலே வெள்ளையும் அம்பையும் வைத்து கொண்டு கொள்ளையிட்டு விடுவது இவருடைய வழக்கமாக போயிற்று. நாம 63 நாயன்மார்களிலே பார்த்திருக்கலாம். மூர்க்க நாயனாருடைய புராணம். சூதாட்டம் ஆடியாவது நான் சிவன் அடியவர்களுக்கு அமுது படைப்பேன் என்று இவர் என்ன பண்றாரு? கொள்ளையிட்டாவது நான் வைணவ அடியார்களுக்கு அமுது படைப்பேன் என்ற எண்ணத்தை கொண்டு விடுகின்றார். ஒரு நாள் ஒரு 20 அடியார்கள் கொண்ட கிருஷ்ண பக்தர்களுடைய கூட்டம் இவருடைய குடிசைக்குள்ளே நுழைந்து விட்டது. ஐயா, நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றோம், எங்களுக்கு அமுது படைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹரிபாலர் கொஞ்சமும் யோசிக்காமல் என்னால் முடியும் என்ற வார்த்தையை சொல்லி விடுகின்றார். இந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அதனால் அவர் என்ன பண்றாரு? தம்முடைய இந்த கொள்ளையிடும் தொழிலை நடத்துவதற்கு தீர்மானித்தார். அவர் என்ன பண்றாரு? கையிலே அம்பையும் வில்லையும் வைத்து கொண்டு காட்டுக்கு போய் மறைந்து பார்க்கின்றார். யாராவது வருகின்றார்களா தொலைவில் இருந்து அப்படின்னு. கிருஷ்ணர் பார்க்கிறாரு. ஏன்னா, என்னுடைய அன்பன் இப்படி பஞ்சமா பாதங்களே ஒன்றை செய்கின்றான் அல்லவா, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லவா, எப்படி செய்வது? அதற்கு ஒரு உபாயம் மேற்கொள்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அவரே ஒரு பணக்காரர் போல தோற்றமிட்டு கொண்டு கூடவே
லக்ஷ்மி தேவியையும் கூப்பிட்டு கொண்டு வருகின்றார். பணக்காரர் போன்ற கலை, நிறைய நகைகளை அணிந்து கொண்டு, ஆடை ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த காட்டின் வழியாக வரும் பொழுது ஹரிபாலர் என்ன பண்றாரு, அவர்களை மிரட்டி கேட்கின்றாராம். உயிரை விட்டு விடுகின்றீர்களா அல்லது ஆடை ஆபரணங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்து விடுகின்றீர்களா அப்படின்னு. அப்பொழுது கிருஷ்ணர் பயந்தா போல சொல்றாராம், அப்பா எங்களை எல்லாம் விட்டு விடு, எங்களை ஒன்றும் செய்து விடாது, உனக்கு தேவை நகை தானே, அதை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் அப்படின்னு தம்மிடம் உள்ள தாம் அணிந்துள்ள நகைகளை எல்லாம் கழட்டி கொடுத்து விடுகின்றாராம். இதை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வருகின்றார் ஹரிபாலர். அதை வைத்துக் கொண்டு அவர் என்ன பண்றாரு, அமுது படைக்கின்றார் கிருஷ்ண அடியவர்களுக்கு. அப்பொழுது ருக்மிணி தேவியானவள், மகாலட்சுமி தாயானவள் சொல்கின்றாளாம், சுவாமி இப்படி கொள்ளையிடுவது பாவம் அல்லவா, இந்த பாவத்தை செய்துதான் உங்களுடைய கிருஷ்ண அன்பன் ஹரிபாலர் அதிதிகளுக்கு சத்காரம் செய்ய வேண்டுமா, கிருஷ்ண அடியவர்களுக்கு அமுது படைக்க வேண்டுமா, அதை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா, இது உங்களுக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கின்றாராம், என்னுடைய அடியவன் இந்த திருட்டை தொடர்ந்து செய்ய நான் அனுமதிக்க போவது கிடையாது, நாம அவனுடைய வீட்டிற்கு செல்வோம் வா அப்படின்னு கூட்டிக் கொண்டு போகின்றாராம். அப்பொழுது ஹரிபாலர் வீட்டிலே இருக்கின்றார். கிருஷ்ணரும் ருக்மிணி தேவியும் வருகின்றார்கள். வறியவர்கள் போல வந்து கேட்கின்றார்களாம், அப்பா நாங்கள் நீண்ட தூரத்திலிருந்து வருகின்றோம், பசி காதை அடைக்கின்றது, தங்களால் உணவிட முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹரிபாலர் ஒப்புக்கொள்கின்றார். கொள்ளையடித்த பணம் இருக்கின்றது அல்லவா, அதை வைத்துக் கொண்டு அமுது படைக்கின்றார். இப்பொழுது அவர்கள் கிளம்புகின்ற வேலை வந்துவிட்டது. அப்பொழுது அவர்கள் தயங்கி தயங்கி நிற்கின்றார்களாம். கிருஷ்ணர் தயங்கி நிற்கும் பொழுது ஹரிபாலர் கேட்கின்றார், ஐயா தங்களுக்கு ஏதாவது வேண்டுகோள் இருக்கின்றதா, விண்ணப்பம் இருக்கின்றதா, ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா, நான் எதற்காக இப்படி நிற்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாராம், அப்பா நேற்று நாங்கள் இந்த காட்டின் வழியாக வந்து கொண்டிருந்தோம், அப்பொழுது ஒரு கொள்ளைக்காரன் வந்து எங்களிடம் இருந்த நகைகளையும் ஆபரணங்களையும் கவர்ந்து சென்று விட்டான், அதனால் தான் நாங்கள் இப்படி ஒருவேளை சோற்றுக்கும் வழி இல்லாமல் வந்து உன்னிடம் நிற்க வேண்டியதாக போய்விட்டது, அவனை கண்டுபிடித்து தர முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஹரிபாலர் ஒப்புக்கொள்கின்றார். நான் காட்டி கொடுக்கின்றேன் அவனை அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, வறியவராக இருந்தவர் நேற்று பார்த்தோம் அல்லவா, அதே பணக்காரர் போன்ற உருவத்தோடு நிற்கின்றாராம். இப்பொழுது புரிந்து விட்டது ஹரிபாலருக்கு தான் செய்த தவறு என்ன என்பது. ஏனென்றால் மனிதர்களை நாம் கொள்ளையடித்தோம், ஆனால் பகவானுடைய ஆபரணங்களை நாம் கொள்ளையடிக்க வேண்டும், எவ்வளவு பெரிய தவறு இழைத்து விட்டோம் அப்படின்ற உண்மை அவனுக்கு புரிந்து விட்டது. அடியற்ற மரம் போல நெடுஞ்சான் கிடையாக கிருஷ்ணருடைய பாதங்களிலே விழுகின்றானாம் ஹரிபாலர். சுவாமி தங்களிடமே கொள்ளையடித்து விட்டேன் அல்லவா, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு 2 வரங்களை கொடுக்க வேண்டும். என்னன்னா, தங்களை நான் மறவாமல் இருக்க வேண்டும், தங்களுடைய நாமத்தை நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், இன்னொன்று எனக்கு வேண்டிய செல்வத்தை கொடுங்கள், ஏன்னா எனக்கு அது மனதுக்கு திருப்தி அளிக்கின்றது, கிருஷ்ண அடியவர்களுக்கு நான் அதிதி சத்காரம் செய்ய வேண்டும், இந்த 2 வரங்களை மட்டும் எனக்கு கொடுங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்கின்றானாம். கிருஷ்ணரும் கொடுத்து விடுகின்றாராம். ஏன்னா கிருஷ்ணருக்கே கவலையாக போய்விட்டது, என்னுடைய பக்தன் பஞ்சமா பாதங்களில் ஒன்றை செய்துதான் எனக்கு தொண்டு செய்ய வேண்டுமா, அதற்கு நான் சம்மதிக்க போவதில்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டை கொண்டு வருகின்றார் கிருஷ்ணர். அவனுக்கு வேண்டிய செல்வ வளத்தை கொடுக்கின்றார். அதன் மூலம் ஹரிபாலர் என்ன பண்றாரு, தொடர்ந்து பலகாலம் அதிதி சத்காரம் செய்து கிருஷ்ண பதத்தை அடைந்தார் என்பது நாபாஜி சித்தரால் எழுதப்பட்ட அருமையான மகாபக்த இலக்கியத்தினுடைய உன்னதமான கதை. இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம், பஞ்சமா பாதங்களில் நாம் செய்யக்கூடாது, இதை கிருஷ்ணர் அனுமதிக்க மாட்டார், உழைத்து பிழைத்தாவது நாம் கிருஷ்ண அடியவர்களுக்கு உணவிட வேண்டும். இந்த அருமையான செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. என்னிடம் பக்தி செலுத்துங்கள், பக்தி ஒன்றே மிகப்பெரிய சொத்து, தனம், ஐஸ்வர்யம், இது இருந்தால் போதும், உன்னை நான் என்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற உறுதிமொழியை நமக்கு கொடுக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. இதன் மூலம் தன்னுடைய அடியவன் செய்த தவறான தொழிலையும் மாற்றி அமைக்கின்றார், அவனுடைய பக்தியின் சிறப்பையும் மேம்படுத்துகின்றார். நமக்கும் ஒரு அருமையான கிருஷ்ண பக்தனுடைய கதை கிடைத்து விட்டது அல்லவா கொண்டாடுவதற்கு. எத்தனை அருமையான கதை, ஏன்னா கொள்ளையிடுவது தவறு என்பது தெரிந்தும் தனக்காக ஒரு காசும் எடுத்துக்கொள்ளவில்லை ஹரிபாலர். அது அத்தனையையும் அதிதி சத்காரம் செய்வதற்கு கிருஷ்ண அடியவர்களை உணவு படைப்பதற்காகவே செலவிட்டார் ஹரிபாலர். இதன் மூலம் அவர் ஒரு கிருஷ்ண பக்தர் என்பதை நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றார். தம்முடைய தவறை உணர்ந்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவிடம் அவர் கேட்ட விண்ணப்பம் இது ஒன்றுதான், எனக்கு வேண்டிய செல்வ வளத்தை கொடுங்கள் கிருஷ்ணா, நான் உங்களுடைய அன்பர்களுக்கு தொடர்ந்து உணவிடுவேன் என்ற அருமையான வரத்தையும் கேட்டு பெற்றார்.
இதன் மூலம் அவர் கிருஷ்ண பதத்தை அடைந்தார். நாமும் இப்படிப்பட்ட அருமையான கிருஷ்ண பக்தர்களுடைய பாதங்களை பணிவோம், அவர்களுடைய நாமத்தை சொல்வோம், கிருஷ்ணனுடைய நாமத்தையும் சொல்லி நம்முடைய வரங்களை கோருவோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே. ஜெய் கிருஷ்ணா. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.